ஹாய். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு என்ன விஷயம் என்ற பிள்ளைகள் பார்க்க வேண்டியது டொனமூர் அரசியலமைப்பில் நாங்கள் அரசாங்க சபை பார்த்த முதல் அதிகாரங்கள் நன்மை தீமை பார்த்து முதல்ல கட்டமைப்பெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நிர்வாக குழு முறை. அதாவது அரசாங்க சபையின் முக்கியத்துவமான அம்சங்களை போல அடுத்த அம்சமாக, அதாவது டொனமூர் அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட முக்கியத்துவமான இரண்டாவது அம்சமாக நம்ம சொல்லலாம் நிர்வாக குழு முறை சொல்லலாம். இந்த நிர்வாக குழு முறை பொறுத்தளவில் அது வந்துகிட்டு கட்டமைப்பை நாங்கள் முதல் பார்க்க வேண்டியது. அப்போ எந்த அமைப்பில் இந்த நிர்வாக குழுட கட்டமைப்பு அமைந்ததுன்றது. இப்போ பொதுவாக வந்துட்டு நிர்வாக குழு முறைன்னு சொல்லும்போது நாங்கள் நிர்வாகம் சார்ந்த விடயங்கள், இப்போ உதாரணமாக அரசாங்க சபையில வந்துகிட்டு நிர்வாக குழுவை எப்படி உருவாக்கினாங்கண்டா அதுல வந்துகிட்டு ரெண்டு வகையான மிக முக்கியமான விஷயம் இருந்தது. முதலாவது, இப்ப உதாரணமா பாருங்க, ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்றம் என்ன செய்யும்டா ரெண்டு விஷயத்தை மேம்படுத்தும். ஒன்று வந்துகிட்டு நாங்க சொல்ற வந்துட்டு சட்டம் என்று சொல்றோம், என்ன சட்டசபை சட்டத்துறைன்னு சொல்லுவோம். அதே போல ரெண்டாவது விஷயம் நிர்வாகம், அதுக்கு அடுத்ததான் இந்த நீதித்துறைன்னு சொல்றது. அப்ப இங்க வந்துட்டு டொனமூர் அரசியல் அமைப்பின் அரசாங்க சபை, அதாவது ஆரம்ப பாராளுமன்றம் நாங்கள் அதை சொல்றோம் அரசாங்க சபை. அப்ப இதுல வந்துட்டு எந்த வகையில் இருந்தீங்கன்னா சட்டசபை சட்ட நிர்வாக சபை என்ற விஷயம் இதுல இருந்து அதை நாங்க ஏற்கனவே பார்த்து அந்த கோல்புருக்குல இருந்து மனிங் டிவைன்சர் வரைக்கும் வந்துட்டு இதுல வந்துட்டு சட்டசபை என்ற ஒரு பேர்ல மட்டும் இருந்து அது திரும்ப சட்ட நிறுவன சபையாக செயற்பட்டது நாங்க பார்த்தோம். ஆனா இங்க வந்துகிட்டு அரசாங்க சபையினூடாதான் சட்டசபை சட்ட நிர்வாக சபை என்ற விஷயம் என்ன செய்யுது, ரெண்டும் அதுல உள்வாங்கப்பட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்துதான் இந்த நிர்வாக குழு என்ற விஷயம் உருவாக்கப்படுது. அதே போல தொடர்ந்து இன்னும் நாங்கள் சில விஷயங்களை சொல்லலும். இந்த அரசாங்க சபையினூடாக அமைச்சரவை முறை அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு அரசாங்க சபை என்பது இப்ப தற்போதைய எங்கட நாட்டிலேயே பாராளுமன்றம். இப்ப பாராளுமன்ற கட்டமைப்பில் என்னென்ன விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரிதான் ஆரம்பகால டொனமூர் அரசியலமைப்பிலையும் அமைச்சர் இந்த அரசாங்க சபையிலும் இவ்வாறான கட்டமைப்புகள் ஆரம்பமாக உள்வாங்கப்பட்டது. இப்ப இவ்வாறாக உள்வாங்கப்பட்ட இந்த கட்டமைப்பு தான் தற்போது இப்ப எங்கட நாட்டில் இருக்க பாராளுமன்ற முறை கட்டமைப்புக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்ப சரி பாருங்க, இதுல இந்த சட்டசபை வந்துட்டு என்ன செய்யும், சட்டத்துறையை சட்டசபை சட்டத்தை என்ன செய்யும், உருவாக்குறது. அதே மாதிரி இந்த சட்டத்தை உருவாக்குற சட்டத்தை நிர்வாகி யாருன்னு பார்த்தா நிர்வாக சபை. அப்ப இந்த நிர்வாக சபை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குழு ஒன்றை உருவாக்கணும். அதோட பேர் என்னண்டா நிர்வாக குழு. அதை எப்படி உருவாக்கலாம்டா, இப்ப எங்கட டொனமூர் அரசியலமைப்பு பொறுத்தளவிலே 7 வகையான பதவிகள் இருந்தது. அப்ப 7 வகையான பதவிகள்னு சொன்னா, இப்ப உதாரணமா நாங்க டொனமூர்ல எல்லாம் வந்துட்டு நிர்வாகம் என்னென்ன விஷயத்துல என்னென்னத்துல அவங்க செயற்படணும்னா அந்த நிர்வாக உத்தியோகத்தர்கள் கொண்டுதான் செயற்படுத்தப்படும். அதே போல சட்டசபை உறுப்பினர் அங்க சொல்லப்படுது. அங்க கோல்புருக்கு வந்து மணிங் வரைக்கும் அங்க வேற சிஸ்டமா இருந்தது. ஆனா இங்க வந்துட்டு எப்படின்னா இந்த என்ன பதவி என்றதை முன்கூட்டி என்ன செய்வாங்க, அதை கொண்டு வருவாங்க. அந்த பதவிகளுக்கு யார் யார தலைவரா நிர்வாகிக்கிறார், அதுக்கு எப்படி அந்த ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன குழுவை நியமிக்கலாம். அப்ப எங்கட டொனமுறை பொறுத்த அளவில் 7 பதவிகள் முக்கியத்துவப்படுது. அதாவது 7 எங்கட நாட்டினுடைய நிர்வாக அமைப்புகள், நிர்வாக பதவிகள். அப்ப அதுல நாங்க சொல்லலாம், முதலாவது வந்துட்டு உள்நாட்டு அலுவல்கள், அதே போல போக்குவரத்து, அதே போல உள்ளூராட்சி, கைத்தொழில், அதே போல விவசாயம், கல்வி, சுகாதாரம் போன்றவை. இந்த 7 விடயங்களை கொண்டுதான் இந்த நிர்வாக குழுவை என்ன செய்யறாங்க, முக்கியத்துவப்படுத்தி இந்த நிர்வாக குழு எப்படி உருவாக்குறாங்கன்னா, பாருங்க பிள்ளைகள், நாங்க அரசாங்க சபையை பொறுத்தவரை மொத்தம் 61 உறுப்பினர்கள். அப்ப அந்த 61 உறுப்பினர்கள்ல 3 பேர் வந்துகிட்டு காரியதர்சிகள், சட்டம், உங்களுக்கு தெரியும் பிரதம, அதே போல நிதி, இந்த 3 காரியதர்சியும் தள்ளி மிச்சம் இருக்கின்ற அந்த 58 பேரையும் கொண்டு 6க்கு குறையாமலும் 9க்கு கூடாமலும், அப்ப 6க்கும் 9க்கும் இடையிலே உள்ள எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்களை கொண்டுதான் 7 குழுக்களாக நியமிச்சாங்க. இந்த 7 பதவிகளுக்கும் 7 குழுக்கள். அப்ப 7 பதவிக்கும் 7 குழுக்கள் சொல்லக்குள்ள அது 6க்கும் குறையப்படா 9க்கும் கூடப்படா. அப்ப அந்த எண்ணிக்கை அதுல எத்தனை எண்ணிக்கை எந்த குழுக்களுக்கு நியமிக்க தீர்மானம் எல்லாம் செய்வது யார் என்று பார்த்தா இங்க வந்துகிட்டு இந்த அரசாங்க சபை. அப்ப அரசாங்க சபை வந்துட்டு அதுல உள்வாங்கப்பட்ட விஷயங்கள் தான் இது. அப்ப அரசாங்க சபை தான் தலைமையகம் என்ன. அப்ப இந்த அரசாங்க சபை என்ன செய்ய அதான் தீர்மானிக்கும். இப்ப உதாரணமா கல்வி எடுத்துக்கிட்டா கல்வியில 6ல இருந்து 9 வரைக்கும் எத்தனை பேர் குழுவிலே உறுப்பினர்களாக முதல் என்ன செய்யற
இருக்கணும்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அப்ப அந்த தீர்மானம் வந்துட்டு அரசாங்க சபை கூட தான் முடிவெடுக்கப்படும். சரியா? எத்தனை பேர் எண்ணிக்கை தீர்மானிப்பாங்க. இப்ப இங்க என்ன நடக்கும்னா, இந்த நிர்வாக குழுவை பொறுத்தளவிலே இந்த 7 பேர் 7 இதுக்கு 7 இலாக தலைவர்கள் என்ன செய்யணும், நியமிக்கணும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த 7 குழுக்களாக பிரிச்சுட்டு அந்த 7 குழுக்களுக்குள்ள வந்து ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடக்கும். அது எப்படி அந்த ரகசிய வாக்கெடுப்புன்னு சொன்னா, இப்ப அந்த உதாரணமா கல்வியோ அல்லது சுகாதாரமோ அதே போல கைத்தொழிலோ ஏதாவது ஒரு நாங்க இப்ப அதுக்கு சொல்ற பேர் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவோம், அமைச்சுக்கள் என்று சொல்றோம். அதே மாதிரி தான் நான் அப்பவும் வந்துட்டு இதுலேயும் அமைச்சுக்கள் இருந்த அந்த அமைச்சு எப்படி உருவாக்கப்படுறது நாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரியா? ஆனா இங்க எப்படின்னா இந்த நிர்வாக குழுவுக்கு வந்துட்டு இந்த நிர்வாக குழு என்ற செயற்பாடு ஒன்று இருந்துக்கு அதோட அமைச்சரவையும் இருந்தீங்க. ஆனா இப்ப நிர்வாக குழு என்றது தற்போதைய பாராளுமன்றத்தில் இருக்குதா இல்லை. அப்ப இப்ப வந்துட்டு அதை வந்துட்டு நாங்க வேற வேற அமைப்புகளை பார்க்கிறோம். சரியா? இப்ப அதை வந்துட்டு அமைச்சரவை. சரியா? அதே போல வேற வேற பகுதிகளாக நிர்வாகம் சம்பந்தமான நிறைய பகுதிகள் இருக்கு. அதெல்லாம் நாங்க பார்க்கலாம் தொடர்ந்து. அப்ப இதுல நாங்க டொனமுறை பொறுத்தளவிலே நிர்வாக குழு முறை பொறுத்தளவிலே அந்த ரகசிய வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அந்த இப்போ ஒவ்வொரு குழுவிலையும் இருக்கின்ற அந்த 6க்கும் 9க்கும் இடைப்பட்டவர்கள் யார தலைவரா நியமிக்கணும் இந்த 7 பதவியில. அதுல யாராவது ஒரு ஆளை தலைவரா என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. இப்ப இங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுது இந்த 7 பேர் இருந்தா என்ன செய்றாங்க, பிறகு வந்துகிட்டு மந்திரி சபை அல்லது அரசாங்க சபை என்று சொல்லக்கூடிய பகுதியில உறுப்பினர்களாக இருப்பாங்க. அப்ப இது தொடர்ந்து ஒரு தொடர்பாகவே போய்கொண்டிருக்கும். அப்ப இந்த ஒரு செயற்பாடு தான் இந்த நிர்வாக குழு கட்டமைப்பாக இருந்தது. சரியா? இப்ப நாங்க எங்களோட நோட்ஸ்ல உள்ள விஷயத்தின்படி பாருங்க, அரசாங்க சபையில் சட்டவாக்க அதிகாரத்துடன் நிர்வாகமும் பொறுப்பும் வழங்கப்பட்டமையினால் இது சட்டத்தினை ஆக்குவதற்காக ஒரு முறையாகும், அதனை நிர்வகிப்பதற்காக இன்னும் ஒரு தடவையும் கூடி செயற்பட்டது. இவ்வாறு சட்டங்களை நிர்வகிப்பதற்காக இணையும் போது தன்னை குழுக்களாக ஒழுங்குபடுத்தி ஆட்சி செய்யும் இதுவே நிர்வாக குழு முறையாகும். அப்ப இந்த நிர்வாக விடயங்கள் இப்ப சட்டத்துறையை வந்துட்டு சட்டத்தை உருவாக்குறது, அப்ப நிர்வாகத்துறை அதை நிறைவேற்றுறது, என்ன அதை அமுல்படுத்துறது. அப்ப அதுக்கு அதை அமுல்படுத்தி அந்த ஆட்சியை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறைதான் இந்த நிர்வாக குழு முறை. அப்ப இந்த நிர்வாக குழு முறையை கொண்டுதான் இந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி செயற்பாட்டை செய்யணும். அப்ப செய்யணும்னா இந்த பதவிகளுக்கு யார் யார் தலைவரை வரணும், யார் யாரை நாங்க நியமிக்கணும் இந்த நிர்வாக குழுவோட தான் என்ன செய்யறாங்க, செயற்படுத்துறாங்க. அப்ப இது ஒரு நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு முக்கியத்துவமாக இங்க இருந்தது. அதே போல தொடர்ந்து பார்க்கலாம் நாங்க இந்த நிர்வாக குழு முறை ஒல்லாந்தில் தோற்றம் பெற்றது. அப்ப இது வந்துட்டு எங்கட இந்த நிர்வாக குழு முறை ஆங்கிலேயர் கொண்டு வந்தது. இதுக்கு முதல் இருந்த ஒல்லாந்தர்கள காலத்திலிருந்து ஒரு முறை மாதிரி தான் இது சொல்லப்படுது. அதே போல இம்முறை தற்காலத்துல பல நாடுகளையும் என்ன செய்யுது, இது பல பேர்கள்ல இந்த நிர்வாக குழு முறை இருக்கு. அப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க இம்முறை தற்காலத்தில பல நாடுகளில் ஒவ்வொரு பேர்களில் நடைமுறையில் உள்ள உண்மையாவே நிறைய நாடுகள்ல வெவ்வேறு பேர்கள் இந்த நிர்வாக குழு முறை என்ற விஷயம் இருக்கு. அதே போல பாருங்க, மலேசியாவில் 1968 தொடக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. உண்மையா மலேசியாவில கூட இந்த நிர்வாக குழு முறை என்றது 1968 இன்று வரைக்கும் இருக்காமன்றது சொல்லப்படுது. அதே போல இங்க நாங்க சொன்ன விஷயம் தான், அரசாங்க சபையில் காணப்படும் 61 உறுப்பினர்களில் 3 காரியதரிசிகள் தவிர்ந்த ஏனைய 58 உறுப்பினர்களும் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குழுவில் உறுப்பினர் எண்ணிக்கை 6க்கு குறையாமலும் 9க்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும். இதான் அந்த சொல்லப்பட நாங்க சொன்ன விஷயங்கள் நடைமுறை. இப்ப இந்த அமைப்பில தான் அந்த சிஸ்டம் இருக்கும். அதே போல ஒவ்வொரு குழு தமக்குள் இரகசிய வாக்கெடுப்பு என்ன செய்வாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. இதுவும் இதுல உள்ள அடுத்த பட்சமா நடக்க விஷயம். அதே போல எந்த குழுவில் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்பதை அரசாங்க சபை தான் தீர்மானிக்கும். அது அதுல அரசாங்க சபையினூடாக நடக்கின்ற விஷயம். இங்க தலைமையகம் வந்துட்டு கட்டமைப்பு வந்துட்டு அரசாங்க சபை கட்டமைப்பில தான் எல்லா செயற்பாடும் நடக்குது. இப்ப அரசாங்க சபை தான் தலைமையும், அதனூடாக சிறிய சிறிய கட்டமைப்புகள் தான் இந்த பகுதிகள். இல்ல சின்ன சின்ன கட்டமைப்பாக நிர்வாக குழு முறை பகுதி இருக்கி, அதே போல மந்திரி சபை முறை பகுதி இருக்கி. அடுத்தடுத்து நாங்க என்ன பார்க்க போற அடுத்த முக்கியத்துவமான சில பகுதிகளும் இதுல என்ன செய்ய தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கு. அதுல தேசாதிபதி தலைவர், அதே போல காரியதரிசிகளும் தெரியும் உங்களுக்கு. அதுல வேற என்ன கட்டமைப்பு பகுதிகள் இருக்குமெண்டா இதுல பொது சேவை நீதி சேவை ஆணைக்குழு இதுவும் ஒரு கட்டமைப்பு பகுதியாக இருக்கும். மற்ற ஏனைய விஷயம் எல்லாம் வந்துகிட்டு பொதுவா இங்க சொல்லப்படுற விஷயங்கள் தான். அது பொதுவாக நாங்க வளமையா ஓட்டிலே பார்த்து வர விடயங்கள். அப்ப இந்த அடிப்படையில நாங்க இதுல சொல்லப்பட்ட கட்டமைப்பு பாருங்க, நிர்வாக குழு முறையை சுற்றி 7 வகையான பதவி வெற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன பதவிகள் என்றால் உள்ளூராட்சி, கைத்தொழில், விவசாயம், கல்வி, சுகாதாரம், உள்நாட்டு அலுவலர்கள், போக்குவரத்து, இந்த 7 விடயங்களும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது.
இப்ப நாங்க அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, இப்ப இந்த நிர்வாக குழு முறை பத்தி நாங்க பேசணும். இது ஏன் கொண்டு வந்த இது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க? இதுல காரணம் என்னன்றதை நாங்க அறியணும் என்ன? அப்ப அந்த அடிப்படையில முதலாவது வந்துட்டு அவங்க சொல்றத நாங்க சில கருத்துக்களை நோக்குகின்ற போது, எங்கட நாட்டில நிர்வாகம் என்ற விஷயத்த செய்யக்கூடிய அளவுக்கு மக்களிடம் அந்த தேர்ச்சி இல்லை. யாருகிட்ட? எங்கட நாட்டு மக்களிட. அப்ப இந்த காலத்துவ ஆட்சி காலத்துல மக்களுக்கு கல்வி அறிவு என்ற விஷயம் குறைவா இருந்தது. அப்ப நிர்வாகம் என்ற என்ன, அதை எப்படி செய்யணும் என்ற ஒரு நடைமுறையான விஷயங்கள் தெரியாது. அதே போல இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க சொல்லலாம். அதுக்குரிய பயிற்சி இல்லாம, அதே போல மக்கள் வந்துட்டு சிறுபான்மை இனம், பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் என்று இருந்தாங்க. அதுல பெரும்பான்மை மக்களை விட சிறுபான்மை மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய, ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய, இதனூடாக அவங்களோட தேவை நிறைவேற்றக்கூடிய ஒரு வகை சபையாகவும் இந்த குழுமுறையாகவும் இது இருந்ததை நாங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இப்ப இங்க வந்துட்டு நாங்க சொன்னதுதான், அதாவது இது கொண்டு வரப்பட்டமைக்கான காரணம். அப்ப அதுல தான் நாங்க என்ன சொன்னோம், எங்களோட நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு போதிய அளவு அந்த அறிவு இல்லை. அதாவது நிர்வாக பற்றிய ஒரு தேர்ச்சியோ ஒரு அறிவோ இல்லாது, அதே போல இந்த சிறுபான்மை மக்கள் வந்துகிட்டு பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு கூடுதலான ஆதரவுகள், அதே போல நிறைய அதாவது அவங்களோட நிர்வாக சம்பந்தமான விடயங்களை நிறைய முன்னோக்கி போற அளவுக்குரிய நிறைய தன்மைகள் இருந்தது. ஆனா உண்மையாவே சிறுபான்மை மக்களுக்கு அவ்வாறான வாய்ப்புகளோ வசதிகளோ கொடுக்கப்படலை. இது ஒரு பாதிப்பாக இருந்தது. அப்ப இதையெல்லாம் கருதி கொண்டுதான் இவங்க என்ன செய்யணும், இந்த நிர்வாக குழு முறையை கட்டாயம் கொண்டு வந்து இவங்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு நோக்கினாங்க. அப்ப பல காரணங்களின் அடிப்படையில் தான் இந்த நிர்வாக குழு முறை கொண்டு வரப்பட்டமைக்கான காரணம். பொதுவா நாங்க சொல்லுகின்ற போது எங்களோட நாட்டு இலங்கை மக்கள், சுதேச மக்களிடத்துல இது சம்பந்தமான ஒரு அறிவை தெளிவுபடுத்தி அவர்கள் பிற்காலத்தில் ஒரு அரசியல் நிர்வாக தலைவர்களாக, நிர்வாக விடயங்களை புரிந்து கொண்டு செயற்படக்கூடியவர்களாக மாற்றுவதற்கான ஒரு ஆரம்ப படித்தரம் என்று சொல்லலாம். அந்த ஒரு கட்டமைப்புக்காக தான் கொண்டு வந்த இந்த காரணங்களின் அடிப்படை சொல்லலாம். இப்ப நாங்க எங்களோட நோட்ஸ் அடிப்படையான விஷயத்தை கொண்டு பாருங்க, நோட்ஸை பாருங்க. இதுல சொல்லப்பட விஷயத்தின் அடிப்படையில இலங்கையில் நிர்வாகம் தொடர்பில் தேர்ச்சி பெற்ற மக்கள் காணப்படும். இது முதலாவது விஷயம். உண்மையாவே எங்களோட நாட்டு மக்கள்கிட்ட இந்த தேர்ச்சி பெற்ற தன்மை இல்லை. நிர்வாகம் என்ற என்ன என்று சொல்லக்கூடிய அளவு கூட இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவங்களோட நிலைமை இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு காரணமாக நாங்க பார்க்கலாம். அதே போல நிறைவேற்று பணிகள் இலங்கைக்கு பயிற்சி வழங்குவதற்கு. அப்ப இந்த நிறைவேற்று பணி, அப்ப இதை எப்படி இதை நிறைவேற்று ஒரு ஒரு நாங்க ஒரு மக்கள்கிட்ட ஒரு பணியை நாங்க செய்ய போறோம். உதாரணமா சுகாதார பணியை செய்ய போறோம். இது எப்படி நாங்க நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவை இவங்களுக்கு வளர்க்கணும், ஒரு பயிற்சியை கொடுக்கணும்ன்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அதே போல சிறுபான்மையிற்கும் ஆட்சி கருமங்களை பங்கேற்கும் வாய்ப்புகள் வழங்குவதற்கு. அப்ப இதுல வந்துட்டு நாங்க சொன்ன மாதிரி தானே, பெரும்பான்மை மக்களோட சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எந்த கூடுதலா பெரும்பான்மை மக்களுக்கு எதில் அவங்களுக்கு தான் எல்லாத்துலயும் வாய்ப்பு. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும்ன்றதுக்காக இதை முக்கியத்துவப்படுத்தினாங்க. அதே போல அரசியல் கட்சிகள் காணப்படாம, இப்ப பாருங்க இந்த அரசியல் கட்சின்னு சொல்ற விஷயம் வந்துட்டு ஏன் காணப்படாமேண்டா, இப்ப இதுக்கு முதல் இருந்த இதுல இருந்து டொனமூர் வரைக்கும் அரசியல் கட்சி என்ற விஷயம் இல்லை. அப்ப அரசியல் கட்சி என்ற விஷயத்த உருவாக்கணும். அரசியல் கட்சி என்ற என்ன, அதாவது நாங்க ஒரு 4-5 கட்சி இருந்தா அந்த கட்சியில ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினர் இருப்பாங்கன்னு. அப்ப அவங்களுக்கு சார்பா தான் நாங்க என்ன செய்யறோம், வாக்களிக்க போறோம். அப்ப சும்மா அரசியல் கட்சி இல்லையனக்குள்ள அது பொதுவா நாங்க ஏனோ தானோன்ற மாதிரி இல்லாம எல்லாருமே கேட்க தொடங்குவாங்க. அப்ப அதுல சொத்து படைத்தவர் வருவார், கல்வி அறிவு கல்வியில உயர்ந்தவர் வருவார். அப்ப ஏனைய பாரம்பரிய மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உயர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்ப இங்க வந்துட்டு அரசியல் கட்சி என்று சொல்லக்குள்ள அதுல ஒரு 3 கட்சியோ 4 கட்சியோ இருந்தா அந்த கட்சி ரீதியாக உறுப்பினர்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்ப நிறைய பேர் வரக்குள்ள அதுல கல்வி கற்றவரும் இருப்பார், இல்லாதவரும் இருப்பார். அப்ப எல்லாருக்கும் ஒரு பாகுபாடு இல்லாம ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும், ஒரு போட்டித்தன்மை ஒன்று இருக்கும். அப்ப இதுல நீ நம்பர் நான் நம்பர் என்ற தன்மை இருக்காது. அப்ப அந்த கட்சி சார்பான ஒரு வெற்றி ஒன்று இருக்கும். அதே போல கட்சி சார்பான மக்களுடைய ஆதரவு இருக்கும். அப்ப இந்த கட்சி வந்துகிட்டு எப்படி இனங்கள் அடிப்படையில் என்று பார்த்தா அது இனங்கள் அடிப்படையில் வரலாம். அதே போல ஒட்டுமொத்த கூடுதலான அதிகமான மக்கள் இருக்க பகுதியும் வரலாம். அப்ப கட்சி என்றா அதுல பொதுவா எல்லா இனத்தையும் முன்னுரிமைப்படுத்தும் ஒவ்வொரு கட்சியும். அப்ப எல்லா இனத்தையும் முன்னுரிமைப்படுத்தக்குள்ள இப்ப 4 இனத்துக்கு 4 கட்சின்னா 4 கட்சியில இருந்தும் உறுப்பினர்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு குறையறிக்கும். அப்ப பெரும்பான்மை மக்கள் வாழ மாதிரி சிறுபான்மை மக்களையும் உறுப்பினர்கள் வருவாங்க. அப்ப கட்சி என்ற இதை வளர்ப்பதற்காக இது ஒரு நடைமுறையை நாங்க பார்க்கலாம். அதே போல தனிப்பட்ட உறுப்பினர்களுக்கும் ஆட்சி கர்மங்களில் செயற்பாட்டு ரீதியாக பங்கேற்க இடமளிப்பது. அப்ப தனிப்பட்ட உறுப்பினர்களும் ஆட்சி கர்மங்களில் செயற்பாட்டு ரீதியாக பங்கேற்க. தனிப்பட்ட உறுப்பினர் என்று சொல்லக்குள்ள இப்படித்தானே, இப்ப
அரசியல வந்துட்டு விரும்புறத்துல வந்துட்டு பொதுவா வந்துட்டு தனிப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட என்று சொல்லக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்போ உதாரணமாக தலைவர் என்று சொன்னா, அப்ப தலைவர் ஒரு ஆள் வந்துகிட்டு இன்னொருத்தர் ஆலோசனைகளை கேட்டு அவர் முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை. அப்ப தலைவர் என்றா அவருக்கு தெரியணும் அதை எப்படி நாங்க கொண்டு போகலாம் வழிபட. அப்ப தனிப்பட்ட எப்படி நாங்க ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு போற என்றதை இது ஒரு முன்மாதிரியா இருக்கு. அப்ப தனிப்பட்ட உறுப்பினர்கள் தலைவர்கள் ஆட்சி கருமங்களை செயற்படுத்த எப்படி பங்களிக்க என்றதை அதை வளர்க்கணும் நாங்க. இப்ப இவர் சொல்லித்தாரத்தை கேட்டு கேட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்ப நாங்களும் சுயமா சிந்திச்சுன்னு சொல்லணும், எங்கட மக்களுக்கு என்ன செய்யலாம், என்ன நிர்வாகத்தை செய்யலாம் என்று தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு போறது அளவுக்கு அவங்கள வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே போல பள்ளின மக்களுக்கு பிரதிநிதிகளை நிர்வாகத்தில் பங்கு பெற வாய்ப்பு இருக்கு. அப்ப பள்ளின மக்களை பொறுத்தளவிலே இப்ப நிறைய மக்கள் இருந்தாங்க எங்கட நாட்டிலே. இப்ப இந்த மக்கள்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லணும், நிர்வாகத்துல பங்கு பெறணும். இப்போ ஒரு இனம் ஒரு மக்கள் என்று இல்லை, எல்லா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நோக்கிறாங்க. அதே போல இலங்கையில் இன மத ரீதியான குழுக்களை வளர்ப்பதற்காக அபாயம் இருந்தவை. அப்ப இலங்கையில பாருங்க, இன மத ரீதியான குழுக்கள், அப்ப இன மத ரீதியான குழுக்கள் வளர்வதற்கான அபாயம் இருந்தமேண்டா ஏன் இந்த கருத்தை சொல்றாங்கண்டா, உண்மையாவே எங்க நாட்டிலே ஒரு ஒற்றுமை தன்மையோண்ட குறைச்சிருந்தாங்க ஆரம்பத்திலே. இந்த நிறைய கோல்ஃபுக்ல இருந்து மணிங் டிவைசர் வரைக்கும் நாங்க பார்க்கின்ற போது இந்த அதாவது சில சிறுபான்மையினங்கள் பெரும்பான்மையினங்களுக்கு இடையில ஒரு இன மோதலை உருவாக்குற மாதிரி தான் அவங்களோட செயற்பாடுகள் ஆரம்பத்துல அந்த அரசியல் அமைப்புகள் இருந்து வந்தது. தொடர்ந்து முரண்பாடுகள் அதிகரித்தது. அப்ப இதை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வாறான நிலைமைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிர்வாக குழுவிலே இதனூடாக எல்லாருமே எல்லா இனத்தில் இருக்கிறவர்களும் என்ன செய்யலாம், பங்கு பெற்றலாம் என்ற ஒரு வாய்ப்பை கொண்டு கொடுத்திருந்தாங்க. அதே போல இலங்கையில் அரசியல் துறை ஆட்சி முறையாக வளராத சூழல். அப்ப அந்த நேரங்கள்ல இலங்கையில அரசியல் துறையில அந்த ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்லுவோம் என்ன, அப்படியான ஒரு மைல்கல்லை எட்டாத காலம். இப்ப அரசியல் என்றா அரசியல் ஆட்சி முறை என்றா என்னன்னு தெரியாத ஒரு காலம். அப்ப இதை நாங்க இப்படியான இந்த அரசியல் அமைப்பு கொண்டு வந்த அடுத்த கட்டம் இந்த அரசியலை பத்தி தெரிய வைக்கணும் மக்கள் மத்தியில் என்றதை கொண்டு வந்தாங்க. அதே போல அக்காலத்து செயற்பட்ட தீவிர இடதுசாரி அரசியலை பாராளுமன்ற மனநிலைக்கு மாற்ற வேண்டிய தேவை. அப்ப இந்த இடதுசாரிகள் வந்துகிட்டு அவங்க எப்படி என்றா, அதாவது யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. இப்ப இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி இருக்கு. வலதுசாரி கட்சி என்றா கட்சியை அதாவது பார்லிமெண்ட்ல வந்துட்டு நல்லத்தை மட்டும் தான் யோசிப்பாங்க, எல்லாரோடையும் சார்ந்து நல்ல கொள்கை, அதாவது இப்போ ஒரு ஆட்சிக்கு வார கட்சியை எடுத்துக்கலாம், அது வலதுசாரி கட்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கும். இப்ப இடதுசாரி என்று சொல்லுங்க அவங்க எதிராக இருக்கின்ற எதிர்கட்சியை நாங்க சொல்லலாம், அல்லது யாரோடையுமே சார்ந்து போகாதவங்களையும் சொல்லலாம். இப்ப சார்ந்து போவோம் வலதுசாரி கட்சி வந்து சார்ந்து போகக்கூடியவங்க, இடதுசாரி இனத்தை சார மாட்டாங்க, எல்லா கருத்துக்கும் முரண்பாட்டுக்கு ஏறிப்பாங்க. இப்படியானவங்களுக்கு முதலாவது பாராளுமன்றம் என்ன என்ற ஒரு மனநிலையை கொண்டு வரணும். உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க. எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் அரசியல்ல ஒரே இனமாக ஒரே தன்மையாக எல்லாருக்கும் ஒரே கொள்கையாக கொண்டு வரணும்ன்றதை மாற்றுவதற்கு இந்த நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தலாம். இந்த அடிப்படையில் நாங்கள் விளங்கிக்கலாம். ரைட். இப்ப பாருங்க, தொடர்ந்து பாருங்க, நிர்வாக குழு முறையிட பணிகள் என்று சொல்ற விஷயம். அப்ப நிர்வாக குழு முறையிட பணிகள் என்று சொல்லக்குள்ள நாங்க எப்படி அதை விளங்கி கொள்ளலுமெண்டா, இப்ப பொதுவா வந்துகிட்டு நிர்வாக குழு வந்துகிட்டு அதுல வேலையை எப்படி செய்ய போகுது, அதைத்தான் நிர்வாக குழுட பணிகள். இப்ப நிர்வாக குழுவை நாங்க உருவாக்கிட்டோம். அப்ப அங்க இப்ப மக்களுக்கு எப்படி வேலை செய்ய போறாங்க, இதை வேலை செய்யற எப்படி யார உதவியை கொண்டு யார் யார் வேலை செய்யறன்றது அந்த நிர்வாக குழுட பணி. அப்ப அந்த அடிப்படையில தான் நிர்வாக குழுன்றத, அதாவது ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை மேற்பார்வை செய்தல் என்றது சொல்லப்படுதுங்க. அப்ப ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை மேற்பார்வை செய்தல் எப்படி, இப்ப யாருக்கு நாங்க அந்த வேலைகளை ஒப்படைச்சிருக்கோம், 7 தலைவர்கள் ஊடாக 7 குழுக்களுக்கு நாங்க அதை ஒப்படைச்சிருக்கோம். அப்ப அவங்கதான் இந்த 7 குழுக்களாக பிரிஞ்சு அவங்கதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, உதாரணமா சுகாதாரம் வேண்டா, அதே போல கைத்தொழில் வேண்டா, அதே போல உள்ளூராட்சி அலுவலர்கள் வேண்டா, உள்ளூராட்சி மன்றம் வேண்டா, அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பின் பிரகாரம் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அப்ப அந்த அடிப்படையில் நிர்வாக குழுக்களை ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை அதை மேற்பார்வை செய்யற. இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன செய்வாங்கண்டா, இதுல இவங்களுக்கு பெரிய இடத்துல இருக்கிறது யாருண்டா, இப்ப நிர்வாக குழுட தலைவர். இப்ப நிர்வாக குழுக்கு தலைவர் கொடுத்தா அந்த தலைவர் என்ன செய்வாங்க, இலாகான்னு சொல்லுவாங்க தலைவர்களை. அப்ப அந்த இலாகாக்கள் இவங்களை செய்வாங்க, ஒரு மேற்பார்வை செய்வாங்க, என்ன மாதிரி வேலைகளை செய்யறாங்களா, அவங்களுக்கு கொடுத்த பணிகளை செய்யறாங்களான்னு பிரிச்சு சின்ன சின்ன பணிகளாக வேலைகளை கொடுப்பாங்க. அப்ப இதுகளை ஒரு மேற்பார்வை செய்யக்கூடியதாக முதலாவது பணி. அதே போல அவ்வேலைகளை ஒப்படைக்கப்பட்ட இலாகாக்களை மேற்பார்வை செய்ய. இப்ப பாருங்க, இது நிர்வாக குழு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை, நிர்வாக குழுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை மேற்பார்வை செய்யறது. இப்ப இதுல வந்துட்டு மேற்பார்வை செய்யக்குள்ள நிர்வாக குழுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை இலாக வந்துட்டு அவருக்கு உள்ளாக்களை மேற்பார்வை செய்வார். அவர்களை எல்லாரையும் நிர்வாக குழுவை மேற்பார்வை செய்யறது யாரு,
இந்த நாங்க மேல் அதிகமா பார்க்கணும் தேசாதிபதி தலைவர் என்ன, அதே போல காரியதர்சிகள் இவங்க மேற்பார்வை செய்வாங்க. அதே சமயம் இப்ப அடுத்ததை பாருங்க, அவ்வேலைகள் ஒப்படைக்கப்பட்ட இலாகாக்களை மேற்பார்வை செய்யறா. இப்ப இந்த ஏழு ஏழு பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த 7 பதவிக்கு முன்னாடியே 7 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த 7 தலைவர்களையும் வந்துகிட்டு என்ன செய்வாங்கண்டா, இந்த 7 தலைவர்களையும் மேற்பார்வை செய்யறதுக்கான அந்த 7 தலைவர்களுக்கும் 7 இலாகாக்கள் இருந்தாங்க. இந்த இவங்களை வந்துட்டு மேற்பார்வை செய்யறதுக்காக ஒரு தலைவர் இருப்பார். அவர் யாரு? அரசாங்க சபையில தலைவர், தேசாதிபதி. அவர் என்ன செய்வார்டா, இவங்களை மேற்பார்வை செய்வார். இந்த 7 பேரும் என்ன மாதிரி செய்யறாங்க என்னன்றத பார்ப்பார். அதே மாதிரி இந்த இலாகாக்களை அவங்களோட குழுவில் இருக்காக்களும் என்ன செய்வாங்க, இவங்க சரியா செய்யறாங்கன்னு அவங்களும் மேற்பார்வை செய்யறாங்க. அப்ப பொதுவான விஷயம் தான் இது. இப்போ அவங்களோட நிர்வாக குழுக்கு பணி கொடுத்தா அது எல்லாருமே வேலை செய்யணும். இப்ப இவர் எப்படி செய்யறாரு, அவர் எப்படி செய்யறாருன்னு இல்லை, அதை ஒரு கண்காணிப்பிலே எல்லாரையும் வேலை செய்யக்கூடிய மாதிரி பார்த்து கொண்டிருந்தாங்க. அதே போல இலாகாக்களின் வருடாந்த மற்றும் மேலதிக செலவுகளை தயாரித்து, அப்ப இந்த இலாகாக்களின் வருடாந்த மற்றும் மேலதிக செலவுகளை தயாரித்தலுக்குள்ள இப்ப நாங்க இந்த இலாகா என்று சொல்லக்கூடிய இந்த பதவி, இந்த தலைவர்கள் இந்த இந்த இடத்துக்கு மேற்பார்வை என்று சொல்லக்குள்ள, இப்ப உதாரணமா நாங்க நல்ல வளம் இலாகாக்கள் என்று சொல்லக்குள்ள வருடாந்த மேலதிக செலவு நாங்க பொதுவா சொல்ற இலாகாக்கள்டா பொதுவா தலைவர்கள். அப்ப அந்த பதவி கொடுக்கப்பட்ட தலைவர்களோ அல்லது அந்த பதவியும் சொல்லலாம் இலாகாக்கள் என்று. இப்ப கல்வி என்றா அது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு இலாகா, ஒரு பதவி. சரியா? அந்த பதவியோட தொடர்புபட்ட விஷயத்தை தான் சில அதுக்கு பொதுவாக கருத்தை நாங்க இலாகாண்டா என்னன்றதை நாங்க எடுக்கிறோம். இலாகாண்டா கொடுக்கப்பட்ட ஒரு பதவி முறை. சரியா? அல்லது அந்த பதவி வைக்கவே அப்படி சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில இதுல இலாகாக்கள்கிட்ட அவ்வேலைகளை இதை சொல்ல விஷயத்தை பாருங்க, அவ்வேலைகள் ஒப்படைக்கப்பட்ட இலாகாக்களை மேற்பார்வை செய்யுது. அப்ப அந்த வேலைகள் ஒப்படைக்கப்பட்ட இலாகாக்கள் அந்த பதவி சம்பந்தமா கொடுக்கப்பட்ட விஷயத்த முதல் மேற்பார்வை செய்வாங்க. எப்படி இது பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றத மேற்பார்வை செய்வாங்க. இப்ப யாரு என்றா அவ்வேலைகள் ஒப்படைக்கப்பட்ட இலாகாக்களை மேற்பார்வை செய்யறா குழுவுக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை பதவியை இவங்க என்ன செய்வாங்க, ஏனைய தலைவர்கள், அதாவது இந்த பதவி தலைவர்கள் மேற்பார்வை செய்வாங்க. அவருக்கு மேலருக்கு தேசாதிபதியும் அதை மேற்பார்வை செய்வார். அதே போல இலாகாக்களின் வருடாந்த மேலதிக செலவுகளை தயாரித்து, இப்ப இங்க சொல்லப்பட இந்த பதவிகளுக்கு வருடத்துக்குரிய மேலதிகமான செலவுகளை தயாரிக்க வருடாந்த செலவுகள். இப்ப வருடாந்த செலவு என்று சொல்லக்குள்ள அதைத்தான் நாங்க சொல்லுவோம். இந்த கூட நாங்க அதுக்கு சொல்ற பேர் என்னண்டா, வருஷ கடைசியில சொல்றது தான் இந்த வரவு செலவு திட்டம் என்று சொல்லுவோம், பட்ஜெட் என்று சொல்லுவோம். அப்ப இதை வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இது ஆரம்ப காலத்திலிருந்து கூடுதலாக ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது அரசியல் அமைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று தான் அது. கோல்ட் குரூப்ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த டைம்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேராக இருந்தது. பட் உணமுள்ள வந்துக்கிட்டு அதே பேர் தான் வரவு செலவு திட்டம் இருந்தது. அந்த பேர் வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு பதவி எடுத்துக்கிட்டா ஒரு இலாகாவில என்ன மாதிரி செலவு வந்திருக்கு, என்ன மாதிரி வரவு வந்திருக்குன்னு சொல்றத ஒரு தயார்படுத்துற, அதை என்ன செய்யறா ஒரு தயாரிக்கண்டா வருஷத்துக்கு இவ்வளவு வரவு இல்லை இவ்வளவு செலவுன்றதை நாங்க தயாரிச்சு அதை உரிய எங்களோட தலைவர், உதாரணமா அரசாங்க சபை தலைவர்கிட்ட ஒப்படைக்குது. இது சரியா இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இலாகாக்களின் வருடாந்த மற்றும் மேலதிக செலவுகளை தயாரிக்க விஷயம், இதுவும் ஒரு முக்கியத்துவமாக இதுல பணியாக இருக்கு. அதே போல இலாகாக்களின் சில அதிகாரங்களை நியமித்தல் தொடர்பான விலந்துரைகளை வழங்குது. இப்ப இந்த பதவிகளுக்கு சில அதிகாரிகளை நியமித்தல் தொடர்பான விலந்துரை. இப்ப இந்த இலாகாக்கள்ல சில அதிகாரங்கள், இப்ப இலாகாக்கள சில அதிகாரம் என்று சொல்லக்குள்ள, இப்ப இந்த இலாகாக்களுக்கு வந்துட்டு இந்த பதவிகளுக்கு வந்துட்டு என்னென்ன அதிகாரங்கள், யாரு எந்த பதவிக்கு அதிகாரம் கொடுக்கணும், அதுக்குதான் அந்த நிர்வாக குழு என்ன செய்து 7 குழுக்களா பிரிஞ்சு அதுல ஒரு ஆளுக்கு ரகசிய வாக்கெடுப்பு எடுத்து அதுல ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவர் அதிகாரத்தை கொடுத்து, அதிகாரம் என்ன ஒரு பொறுப்பை கொடுக்குது, பொறுப்பை கொடுத்து நீங்க இந்த பதவி ஏற்றுக்கணும், உங்களுக்கு இவங்க வேலை செய்வாங்க என்று இருக்கும். இந்த செயற்பாட்டை தான் அங்க சொல்லப்படுது. அப்ப இவங்க சில அதிகாரங்களை நியமித்து தொடர்பான ஒரு விலந்துரைகளை வழங்குவாங்க. இப்ப யார் யாரு இதுல தெரிவு செய்யப்பட்டாங்கன்னு அவங்கள இன்னென்ன பதவிக்கு விருந்துரையை வழங்குறது அந்த இலாகாக்களின் சில அதிகாரங்களை நியமித்து தொடர்பான விருந்துரைகளை வழங்குற விஷயம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, சம்பந்தப்பட்ட இலாகாவிற்கு ஒப்படைக்கப்பட்ட கருமங்கள் தொடர்பான கொள்கைகளை வழங்குற. இப்ப இந்த இலாகா இருக்கி, இந்த சொல்லப்பட பதவி இருக்கி, இந்த சம்பந்தப்பட்ட இலாகாவுக்கு ஒப்படைக்கப்பட்ட கருமம், இப்ப இவங்களுக்கு என்ன கருமங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான கொள்கைகளை வகுக்குது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், உதாரணமா சம்பந்தப்பட்ட இலாகா ஒன்றுக்கு உதாரணமா சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டா அந்த இலாகாவுக்கு ஒப்படைக்கப்பட்ட கருமம் என்ன வேலை, சுகாதாரம் என்றா இப்ப அது வந்துட்டு பொதுவா வந்துட்டு ஆரம்ப காலங்கள்ல ஒவ்வொரு இடங்களையும் வைத்தியசாலை என்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு.
அப்ப அவங்க மக்களுக்கு சுகாதார நடவடிக்கை எடுக்கலாம், அப்படி மக்கள் அதால என்ன நலன்கள் பெறலாம், இப்படியான சில திட்டங்களை செஞ்சுக்கிட்டு போறது. அப்ப இது வந்துட்டு சம்பந்தப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட கருமம். அப்ப அவருக்கு சுகாதார சம்பந்தமான கருமம் ஒப்படைக்கப்பட்டா அதுக்குரிய கொள்கை நாங்க எப்படி வகுக்கலாம், மக்களுக்கு இந்த சுகாதாரத்துல இந்த நன்மையை அளிக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம் திட்டங்களை வகுக்குது. இதுவும் ஒரு பணிதான். அதே போல தொடர்ந்து பாருங்க, இலாகாவுக்குரிய ஏனைய நிறைவேற்று மற்றும் நிர்வாக விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்க. அப்ப இலாகாவுக்குரிய ஏனைய நிறைவேற்று நிர்வாகம் கூட இப்போ ஒரு விடயத்தை நாங்க என்ன செய்யறோம், நிறைவேற்ற போறோம். அப்ப நிறைவேற்று என்ன, அதை கொண்டு வரணும், என்ன நடைமுறைக்கு கொண்டு வரதான் நிறைவேற்று. அப்ப நாங்க இலாகா வந்துட்டு உதாரணமாக ஒரு கல்வி சம்பந்தமான விடயத்துக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கல்வி எது செய்யுங்க, நிறைவேற்றுங்க. அதை நிறைவேற்றணும் முதல்ல என்ன விஷயம் கொண்டு வாங்க, கல்வி சம்பந்தமான விஷயங்களை கொள்கைகளை கொண்டு வாங்க. அதான் நிறைவேற்ற என்ன ஒரு விடய சம்பந்தமான கொள்கைகளை தயாரிச்சு கொண்டு வரது என்ன. இப்ப நாங்க அங்க சட்டத்தை என்ன செய்து உருவாக்கி, அதை உருவாக்கி யார்கிட்ட கொண்டு வரணும், நிறைவேற்றுத்துறையிட்ட கொண்டு வரணும். அப்ப அவங்க நிறைவேற்ற அதை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இப்ப நிறைவேற்று மற்றும் நிர்வாகம் என்றா அதை நிர்வாகிக்கணும், மக்கள் மத்தியில அதை பரப்பணும், என்ன செயற்படுத்தணும். அப்படியான ஒரு செயற்பாடு தான் இந்த இலாகாவுக்குரிய ஏனைய நிறைவேற்றும் மற்றும் நிர்வாக விடயங்களை கவனித்துக் கொள்ள சொல்றது. அப்ப போல தானே இப்ப நிறைவேற்றல் சொல்லக்குள்ள ஒரு விடய சம்பந்தமாக கொண்டு வந்து அப்ப அந்த பதவி சம்பந்தமான விடயத்தை கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில நிர்வாகிக்குது. இந்த விஷயமும் இதுல ஒரு பணியாக இருந்தது. அதே போல ஒரு வருடத்துக்கு தேவையான செயற்பாடுகளை வழங்க. அப்ப இவங்களோட வேலைகள் எப்படி இருக்கணும், ஒரு வருடத்துக்கு தேவையான செயற்பாடுகள். இப்ப இந்த வருஷம் உதாரணம் சொல்லுமே, 2025 நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஒரு 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 இலாகாவுக்கு உதாரணமா வந்துட்டு உள்நாட்டு அலுவல்கள், அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப ஒரு வருடத்துக்கு தேவையான விஷயம் கொள்கைகளை துவக்கம்டா இது அடுத்த 2027 வரைக்கும் அந்த விஷயம் சம்பந்தமான தெளிவுகளும். அப்ப இதுல என்ன நடக்கும்டா சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். ஆனால் கொள்கை முன்கூட்டி நாங்க என்ன செய்வோம், தொகுத்து எப்படி அந்த செயற்பாடுகள் கொண்டு போகலாம் அந்த வருடத்துக்குரிய பூர்த்திகளை செய்து கொள்றது. அதே போல இந்த இவங்களோட நிர்வாக குழு முறையிட இன்னும் ஒரு விஷயம் ஒன்று, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட வேண்டும். இது ஒரு பணி. அப்ப ஏன் அது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும்னா அவங்க அந்த தொடர்பை தொடர்ந்து பேணணும். என்ன இப்ப மாசத்துல ஒரு தரம் கூடுவதும் இருக்கு, ஆனா வாரத்துக்கு ஒரு தரம் கூடணும்டா இப்ப மக்களுக்கு தேவையான அன்றாட விஷயங்கள் தான் நாங்க என்ன பார்த்த விஷயங்கள் எல்லாம், சுகாதாரம், கல்வி எல்லாம் ஏன் மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் தான், மனிதனோட தொடர்புள்ள விஷயம். அரசியல் என்று மனிதன் எந்த அளவுக்கு நெருக்கமோ அதே போல அரசியல் சார்ந்த நாங்க இப்ப பார்க்கின்ற இந்த விடயங்கள், இந்த நாங்க என்ன சொல்ற இந்த பதவி எல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையான விஷயங்கள். இப்ப இந்த தேவை கருதி அவங்க அதுக்குள்ள என்ன செய்யலாம், ஒரு கிழமை கூடுவதால அவங்களோட மாசத்துக்குரிய விஷயத்துல அதை தெளிவு பெறலாம். அப்ப அதுக்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை கூடுவ மாதிரி இந்த பணியை செய்திருந்தாங்க. இப்ப இந்த அடிப்படையில நிர்வாக குழுவோட பணிகளை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இதுல நாங்க மேலதைய பார்க்கலாம். நிர்வாக குழுக்குன்னு ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. எப்படின்னா இப்ப நிர்வாக குழு ஒன்றை நாங்க உருவாக்கிட்டோம்டா அந்த நிர்வாக குழு வந்துக்கிட்டு அதுல இருக்கின்ற அந்த 7 உறுப்பினர்கள் வந்துட்டு மந்திரி சபையோட தொடர்படுவாங்க. இதான் அந்த தொடர்பு உண்டு. அப்ப அந்த 7 பேர் தான் பிறகு அமைச்சரவை முறைக்குள்ள வாராங்க. அந்த 7 பேர் திரும்ப அந்த மந்திரி சபை வந்துட்டு எதோட தொடர்புடையது, அரசாங்க சபைக்குள்ளான இருக்கி. அப்ப அது அரசாங்க சபையோட தொடர்பு. இப்ப இந்த அரசாங்க சபையோட தொடர்பு யாரோட இருக்கி, தேசாதிபதி யாரு, தலைவர். இப்ப தொடர்ந்து அந்த தேசாதிபதி நிர்வாக குழுவோட தொடர்புகள். அப்ப இது வந்து ஒரு நாங்க ஒரு தொடர்பு உண்டு, ஒரு எப்படின்னா ஒரு நாங்க இந்த தொடர்பு எப்படி என்றா ஒரு வட்ட தொடர்பு மாதிரியும் பார்க்கலாம். எப்படி என்றா இந்த தொடர்பு போய் முடிவிலையும் போய் நிர்வாக குழு எல்லாம் முடிய போகுது. அப்ப நாங்க முதல்ல இருக்க அந்த தேசாதிபதி தலைவர், அதே போல அரசாங்க சபை, அது பிறகு அதுக்கு அரசாங்க சபைக்குள்ள இருக்கிறதான் மந்திரி சபை நிர்வாக குழு. அப்ப இதுக்கு தலைமை தாங்கிறவர் தேசாதிபதியே இருக்க. அப்ப இந்த இந்த தொடர்பு வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம், ஒரு நேர் தொடர்பாக ஒரு உண்மையாகவே ஒரு வட்டத்தை நாங்க போட்டா அந்த வட்டம் என்ன செய்யும், முடிவிலையும் போய் ஒரு இடத்த தான் சந்திக்க போகுது. அப்ப அந்த தொடர்பு கொண்ட இங்க காட்டலாம். நாங்க வந்த அளவுக்கு தான் இந்த நிர்வாக குழு என்பது ஒரு நெருக்கமாக எல்லா துறைக்குள்ளேயும் தொடர்பாக அமைஞ்சது. சரியா? அதே போல அப்ப இன்னமொரு விஷயத்தை விளங்க, நிர்வாக குழு என்று சொல்லக்குள்ள அந்த நிர்வாக குழுவுக்கு தேசாதிபதி தொடர்படுவார். அதே போல அந்த தேசாதிபதி மந்திரி சபையுடன் தொடர்படுவார், அரசாங்க சபையுடன் தொடர்பு. ஏன் மந்திரி சபையோட எல்லாத்த தொடர்போட காரணம் என்ன, அவர் தலைவர் அரசாங்க சபையில. அப்ப அரசாங்க சபையை ஏன் நாங்க அதோட தொடர்பு, அது அதுக்குள்ள இருக்கத்தால ரெண்டு என்ன. அப்ப அதால அந்த தொடர்பை நாங்க வழங்கிக் கொள்ளலாம். ரைட். அடுத்து பாருங்க, நிர்வாக குழுவின் நன்மைகளான விஷயங்கள். இப்ப இதுல நாங்க எப்படி என்றாலும் சில நன்மைகள் இதுல நாங்க பார்க்கணும். என்ன ஒரு விடயத்தை நாங்க படிச்சுட்டு போகக்குள்ள
அந்த நோட்ஸ்ல வந்துட்டு நாங்க தியரியா கொண்டு போகக்குள்ள அதுல முடிவு கொண்டு கொடுக்கணும். அந்த முடிவில் நாங்க நன்மை தீமைகளை போட்டுதான் இதால சில நன்மைகளை நாங்க அடைஞ்சு கொண்டோம், அதனூடாக சில தீமைகளை நாங்க இதனூடாக அறிந்து கொண்டோம் என்றத முடிவில் கொடுக்கறது தான் அந்த நன்மை தீமையான விஷயம் நோட்ஸ்கள் நாங்க போடுறோம். அப்ப அந்த அடிப்படையில நிர்வாக குழுவை பொறுத்த அளவில் இதுல என்னென்ன நன்மைகள் என்றதை நாங்க பாயிண்ட்ஸா பார்த்துட்டு போகக்குள்ள அரசாங்க சபையில் காணப்பட்ட பெருமளவிலான உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்ப முதலாவது விஷயம் இப்ப பார்க்கலாம் பிள்ளைகள், அரசாங்க சபையில காணப்பட்ட பெருமளவிலான உறுப்பினர்கள் உண்மையாவே அரசாங்க சபையில கிட்டத்தட்ட எத்தனை உறுப்பினர்கள்? அரசாங்க சபையில 61 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதுல இந்த 3 காரியதர்சி போக மிச்சம் 58 உறுப்பினர்கள். அப்ப இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, கூடுதலான இந்த உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் இந்த அரசாங்க சபையிலே இருக்கின்ற இந்த உதாரணமா நாங்க பார்க்கலாம். எப்படின்னா அரசாங்க சபையில காணப்பட்ட பெருமளவான உறுப்பினர்கள் இந்த நிர்வாக குழுவிலையும் பங்கு பற்றணும். எப்படி அந்த வாய்ப்பை நாங்க கொடுத்திருந்தோம். இப்ப வெறுமனே நாங்க அரசாங்க சபையில உறுப்பினர்கள் மாதிரி வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்காம ஒரு வேலையும் கொடுக்காம வச்சிருந்தா அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இப்ப ஒரு பாராளுமன்றத்துல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்காம ஒரு வேலையை கொடுக்காம மக்களுக்கு எந்த சேவை செய்யாம இருந்தா ஒரு பொம்மை மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப இவ்வாறான செயற்பாடை இல்லாத ஒழிக்கணும் தான் எல்லாருக்கும் நிர்வாகம் வேண்டா என்ன, அவங்களுக்கு நாங்க ஒரு பாகுபாடு இல்லாம ஒரு வேலையை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி மக்களுடைய தேவைகளை நிறைவுகளை செய்யக்கூடியவர்களா மாற்றணும்ன்றது தான் அந்த டொனமூர்ல முதலாவதாக நாங்க அரசாங்க சபையில் காணப்பட்ட பெருமளவிலான உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்ப இவங்க அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த நிர்வாக குழுவில முதலாவது நன்மையில நாங்க பார்க்கல உண்மையாவே இவங்க ஒரு நன்மையை நாங்க பார்க்கலாம். அரசாங்க சபையை பொறுத்த அளவில் பெருமளவிலானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது முதலாவது. அது என்னத்துக்கு அந்த வாய்ப்பின் ஊடாக கிடைக்கப்பெற்ற அந்த நிர்வாக குழுவில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நன்மை. அதே போல இலங்கை மக்களுக்கு தேவையான இலங்கை தலைவர்களை பூர்த்தி செய்தன. அப்ப நாங்க இந்த இலங்கை மக்களுக்கான தேவைகளை இலங்கை தலைவர்களை பூர்த்தி செய்தாங்க. அப்ப இலங்கை மக்களுக்கு தேவையான தலைவர்களை இலங்கையர்களை என்ன செய்யறாங்க, பூர்த்தி செய்யறாங்க. இந்த தலைவர்கள் தான் பிற்காலத்தில் எங்களுக்கு உண்மையாவே எங்களோட நாட்டின் சுதந்திரத்தை பெற்று தந்து அதே போல நாங்க இன்று வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு எல்லோராலும் மதிக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமான ஒரு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு அரசியல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தன்மையை பெற்று தந்தவர்கள் யாருன்னா இதுல இருந்த தலைவர்கள் தான். இப்ப கோல் குரூப்ல நாங்க ஏற்கனவே ஒரு சில தலைவர்கள் உருவாக்கப்பட்டாங்கன்னு ஆரம்பத்துல. இப்ப நாங்க அதுல டிபி விஜயதுங்க, விஜயபோன், அதே போல வேற ஆர்மோன் நாவலர், அதே போல நான் சொன்னேன் அப்துல் ரஹ்மான், இவங்கெல்லாம் ஒவ்வொரு இனம் சார்பானவர்களா வந்தாங்க. இப்ப இந்த தலைவர்களும் தொடர்ந்து அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு அடுத்தடுத்து வந்த அவங்களுக்கு பிறகு வந்தவர்கள் தலைவர்களாக இருந்தார். இப்ப கோல்ஃபுருக்கு வந்துட்டு 1833 இப்ப இது வந்துட்டு 1931. அப்ப அவங்க இவ்வளவு காலத்துக்கு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப அதால அந்த காலத்துல இருந்த தலைவர்கள் அதான் நாங்களோட பேஸ் அடிப்படை தான். அப்ப அந்த தலைமைத்துவம் தான் இன்று வரைக்கும் ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொண்டு வந்தது. இப்ப எங்களோட நாட்டுல பிறகு வந்துட்டு சோல்பெரி 72 பிறகு கூடுதலான தலைவர்களை எதிர்பார்த்தது கொண்டு வந்தது. இதுல SWR பண்டார நாயக்கா, அதே போல டட்லி சேன நாயக்கா, JR ஜெயவர்தன போன்ற நல்ல தலைவர்கள் எங்களோட நாட்டுக்காக வந்தவர்கள். அதே போல இவர்களோட தான் இவர்களோட பரம்பரையில இருந்தெல்லாம் என்ன செஞ்சுக்கு ஜனாதிபதி பிரதமர் என்ற தலைமைத்துவம் எல்லாம் கிடைக்கப்பெற்றது. அப்ப இவ்வாறான ஒரு முறைக்கு இது ஒரு காரணம், ஒரு நன்மையா நாங்க பார்க்கலாம். அதே போல இலங்கை மக்களுக்கு அதே போல பிற்காலத்தில் மந்திரி சபை ஆட்சி முறை தீர்வாக குழு முறை ஒரு பயிற்சி களமாக காணப்படும். இப்ப பாருங்க, இந்த மந்திரி சபை ஆட்சி முறைக்கு தீர்வாக குழு முறை, அந்த நிர்வாக குழு முறை ஒரு பயிற்சி களம். இப்ப இதுலயும் மந்திரி சபை இருக்குதான், ஆனா அந்த அளவுக்கு இப்ப நாங்க எங்கட நாட்டில் இருக்க மந்திரி சபை மாதிரி நடைமுறைக்கு மாதிரி இல்லை. அப்ப இந்த நடைமுறையில் இருக்க மந்திரி சபைக்கு ஒரு பயிற்சி களம் தானே இந்த நிர்வாக குழு முறை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட முறை. அப்ப இந்த நிர்வாக குழு முறையினூடாகத்தான் இங்கேயும் மந்திரி சபை முறை என்ற விஷயம் இது உருவாக்கப்பட்டது. அப்ப காரணம் என்னன்னா இது ஒரு பயிற்சி காலம், இந்த நிர்வாக குழு முறை எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி காலம் இருந்தது. அப்ப இதை நாங்க நன்மையா பார்க்கணும். அதே போல பாருங்க, ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டவர்களும் நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு காணப்படும். இப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்குமே, ஒவ்வொரு வேற கொள்கைகளும் வேறுபாட்டு இருக்கு. இப்ப சிலர் வந்துட்டு தாராண்மை ஜனநாயக கொள்கையை ஏற்றுக்கொண்டால், ஒரு சிலர் உதாரணமா முதலாளித்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம், சம உடைமைவாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல ஜனநாயகவாத கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இது வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கின்ற கொள்கைகள், அரசியல் ரீதியான கொள்கைகள். அப்ப அந்த கொள்கைகளும் வந்துட்டு இந்த நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அவங்களோட கொள்கைகளை கொண்டவர்களும் நிர்வாகத்துல பங்கு பெற்று அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இப்படி இந்த மாதிரியான கருத்துக்களை
செய்யலாம் தானே, இதுல நிலவு இருக்குதானே சொல்லலாம். அப்ப அப்படியான வாய்ப்புகளும் இந்த நிர்வாக குழுவினூடாக கிடைக்கப்பெற்றது. அதே போல சிறுபான்மை மக்களுக்கு நிர்வாகத்தில் பங்குபற்ற வாய்ப்பு வழங்கப்படுறது. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு இதுல ஒரு முன்னுரிமையான வாய்ப்பு என்ன செய்யாங்க கொடுத்திருந்தாங்க. இதுவும் ஒரு வாய்ப்பாக நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இவை எல்லாமே நிர்வாக குழுவின் ஒரு நன்மைகளாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல நிர்வாக குழுவின் சில குறைபாடுகள் என்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க எவ்வளவுதான் நன்மையான விஷயங்களை சொன்னாலும் அது ஒப்போசிட்டா பார்க்கக்குள்ள ஒரு தீமையான விஷயங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அப்ப அதில்தான் அரசியல் கட்சியில் காணப்படாமையால் தனிப்பட்ட உறுப்பினர்களின் பலம் என்ன செய்து அதிகரித்துமே. இப்ப பாருங்க, அரசியல் கட்சி என்ற விஷயம் இருந்தா நாங்க முன்ன சொன்ன விஷயம் என்ன, அரசியல் கட்சி இருந்தா இந்த பாகுபாடுகள் இருக்கிறதுனே. அரசியல் கட்சி என்னக்குள்ள ஒரு இன ரீதியான கட்சி உருவாக்கப்பட்டாலும் அந்த இனத்திலே யாராவது என்ன செய்யலாம், தெரிவு செய்யப்பட்டு வரலாம். ஆனா தனிப்பட வந்துகிட்டு உதாரணமா சர்வசேன வாக்குரிமையை அறிமுகப்படுத்தினா கட்சி என்ற விஷயம் இல்லாட்டி கூடுதல் யாரு முக்கியத்துவம் எடுப்பாங்க? அதிகமான மெஜாரிட்டி அதிகமாக இருக்க மக்கள், சனத்தொகை கூடினாக்கள், பாப்புலேஷன் கூடினாக்கள் தான் என்ன செய்யப்படுறாங்க, வரப்படுறாங்க. அப்ப வரக்குள்ள இங்க என்ன நடக்க போகுது, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. அப்ப அதால சொல்றாங்க வந்துட்டு இங்க அரசியல் கட்சி என்ற விஷயம் காணப்படாம இது ஒரு குறைபாடாக தான் இருந்தது. அப்ப ஒரு பலம் இல்லை. அப்ப இதுல வந்துட்டு யாரு வரப்படுறா, அதுலயும் பெரும்பான்மையான மக்களை வசதி படைத்தவன் வருவான், படிச்சவன் வருவான், பாமரனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்படும். அப்ப இது குறைபாடாக பார்க்காங்க. அதே போல கொள்கை ரீதியான முரண்பாடு ஏற்பட வழிவகுது. உண்மையாவே இந்த கொள்கைகள் ரீதியான முரண்பாடும் இதுல ஏற்பட காரணம் ஏன்டா, கொள்கைகள் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அப்ப அந்த கொள்கைகள் வந்துட்டு ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கு. அப்ப அதுலயும் ஒரு முரண்பாடு. அப்ப இதையும் நாங்க ஒரு குறைபாட பார்த்தோம். ஏன் இந்த இது ஆரம்பமா உருவாக்கப்பட்டதுன்றதால இதுல வந்துட்டு பூரணமான விடயங்களை நாங்க கொண்டு வரல. இப்போ நீங்க ஒரு கொள்கை செய்யலாம். இப்ப நீங்க நான் சம உடைமை வாதத்தை ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா, இப்ப இல்ல நான் தாராளத்தை தான் ஏற்றுக்கொள்வேன்டா. ஏன் இப்ப இது என்ன கொள்கை, இதை ஏற்றுக்கொள்ளலாம்னு அவங்களுக்குள்ள அந்த அறிவை தொடர்ந்து வளர்க்கணும். அதை பத்தி தெரிஞ்சிருந்தா தான் அதை ஏற்றுக்கொள்ளலாமே. அப்ப இதுல வந்துட்டு எடுத்தோடனே அந்த கொள்கைகளை அவங்க சொல்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஒருத்தர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும்னா அதை விசாரிச்சு என்ன செஞ்சு இதான் செய்யலாம். ஆனா ஆரம்ப காலங்கள்ல திடீரென்று கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளாதபடியால அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு. அப்ப முரண்பாடு ஏன் வருதுன்னா அது காரணம் இல்லை, சும்மா வராதுனே. இப்ப கொள்கை என்னன்னு எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொள்ளல. இப்ப உதாரணமா ஒரு கொஞ்சம் இயக்கங்கள் உருவாகி அவங்க ஒரு கொள்கையை கொண்டு நீங்க இந்த கொள்கையை அரசியலமைப்பு கொண்டு வாங்கன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ற திடீரென்று இல்லை. அப்ப அது இளைஞர் மக்கள் எல்லாருக்கும் அது பொருத்தப்பாடா இருந்தா தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அதுவும் ஒரு முரண்பாடு, கொள்கை ரீதியான முரண்பாடு ஏற்பட வழிவகுது. அதே போல தேசாதிபதியின் அதிகாரம் கூடுதலாக்கணும். அப்ப உண்மையாவே இங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தேசாதிபதி, ஏன் அவர் அரசாங்க சபை தலைவர். அப்ப அவர் நினைச்சதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதுக்கு உதாரணம் தான் இந்த அமைச்சர்களை மாற்றுது. அப்ப அதிகாரம் கூடுதலா இருந்தா அவர் வந்துட்டு அமைச்சர்களை மாற்றக்கூடிய தன்மையும் இதுல பெற்றிருந்தார். அப்ப இதையும் ஒரு குறைபாடா பார்த்தாங்க. அதே போல கூட்டு பொறுப்பு காணப்படாமே. இப்ப இந்த நிர்வாக குழுவை என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு குழுக்களாக கூட்ட செயற்படத்தான் இவங்க ஏற்படுத்தினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள், ஏன் என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தன்மை ஏற்படுத்துறதுக்கு சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும், ஆனா அவங்களாகவே என்ன செஞ்சாங்க, அந்த கூட்டு பொறுப்பை எப்படி அதை கூட்டா சேர்ந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்யணும்னு தெரியாது. ஆனா அந்த அதாவது நிர்வாகம் சொல்லக்கூட நாங்க எல்லாருமே சேர்ந்து செய்யணும்னு தெரியாது. அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கு ஏற்கனவே. அப்ப அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம், மாற்றலாம். ஆனா ஆரம்ப காலகட்டத்திலே டொனமூர் தொடங்கின பொறுத்தல் டொனமூர் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதோடனே எல்லாத்தையும் நீக்கலாம்டா கஷ்டம். அப்ப அது படிப்படியா தானே செய்யலாம், நீக்கலாம். ஆனா இந்த டொனமூர் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு கூட்டு பொறுப்பை அவங்க சரியா செயற்படுத்தல. அப்ப தொடர்ந்து சொல்றாங்க, நிர்வாகம் நிதி தொடர்பான விடயங்களில் இலங்கை அமைச்சர்களுக்கு சுதந்திரம் காணப்படலை. அப்ப இலங்கையில இருக்கின்ற அமைச்சர்கள், அப்ப இலங்கையில இருக்கின்ற அமைச்சர்களுக்குன்னு சொல்லக்கூட இந்த நாங்க நிர்வாக குழுவில 7 அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது நிர்வாக குழுவில ஒவ்வொரு தலைவர்கள் தான் பிறகு அவர்களை மந்திரி சபையில அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப இலங்கை அமைச்சர்கள், இலங்கை சார்பானவர்களும் இருந்தாங்க. அப்ப இந்த இலங்கை சார்பான அமைச்சர்களுக்கு இந்த நிர்வாகம் நிதி தொடர்பான விடயங்கள், அப்ப நிர்வாகம் எப்படி இருக்கணும், நிதி எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சுதந்திரமான விடயங்களை அவங்களும் சொல்லணும். என்ன அவங்களும் சொல்லி இப்படித்தான் இப்படி ஒரு ஆலோசனை செய்யலாம் தானே சொல்றதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல. அப்ப அவங்கள சும்மா ஒரு பொம்மை நீங்களாம் பேசுறா, எங்கட காலத்து ஆட்சியில் உள்ளவர்கள், எங்கட அரசாங்கத்துல உள்ள எங்கட நாட்டு சார்பானவர்கள் பேசலாமன்ற தன்மையை இதுலேயும் பிரதிபலிச்சிருந்தாங்க. அப்ப எங்கட இலங்கை சார்பான தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் இல்ல கொடுக்கப்படாத ஒரு குறைபாடா இருந்தது. அதே போல நிர்வாக குழுவினால் அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடிந்தே தவிர வரவு செலவு திட்டம் தயாரிக்க முடியவில்லை. அப்ப இந்த நிர்வாக குழு வந்துட்டு அறிக்கைகளை கூடுதலான அறிக்கைகளை செஞ்சிருந்தாங்க.
அதாவது என்னென்ன செய்யணும், நாங்க எப்படி எப்படி இந்த நிர்வாகக்குழு சார்பாக இந்த பதவிகளை எப்படி எப்படி நாங்க செய்துட்டு போகணும்னு ஒவ்வொரு அந்த வருடத்திலேயும் அறிக்கைகளை தான் கொண்டு கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரி ஆனா இந்த அளவுக்கு இதுல வரவு செலவு திட்டம்டா என்ன, அதாவது இந்த அளவுக்கு இதுல வேலைப்பாடு நடந்திருக்கு, இந்த அளவுக்கு செலவு நடந்திருக்கு, அதே போல இந்த மாதிரி தான் எங்களோட பட்ஜெட்ல மொத்த டோட்டலும் இப்படிதான் இருக்கு என்று மக்கள் அறியப்படுத்துற அளவுக்கு ஒரு வரவு செலவு திட்டம் என்ற ஒரு முறை ஒன்றை கொண்டு வரல. அறிக்கை என்ற என்ன சும்மா சொல்ற விஷயம், இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனா செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சும்மா ஷோர்ட்டா முடிச்சுட்டாங்க. அப்ப வரவு செலவு திட்டம் என்ற விஷயத்தை கொண்டு வரணும், அது சரியா செய்யணும்னா முதலாவது எங்களோட நாட்டில் இந்த சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இலாகங்கள் இந்த பதவிகளுக்கு வந்துட்டு சரியான முறையில் வருமானம் உள்ளதாக இருக்கும். அப்ப வருமானம் என்ற விஷயம் இருந்தால் தான் அது வருமானத்தை ஈக்குவல் பண்ணணும்னா சரிப்படுத்த சமப்படுத்தணும் சமப்படுத்தணும்னா அந்த வருமானம் வந்தால் செலவை சமப்படுத்தலாம். அப்ப இங்க செலவு மட்டும் அதிகரிச்சா நாங்க சரியான பூரணப்படுத்த இல்லாது. அப்ப இங்க வரவு செலவு திட்டம் என்ற விஷயத்த பூரணமாக அவங்க செஞ்சுக்கலாம் போயிடுச்சு. அப்ப இங்க அறிக்கையை மட்டும்தான் சமர்ப்பித்தாங்க, அது ஒரு குறைபாடா இருந்தது. அதே போல அதிகாரிகளை நியமித்து தொடர்பான விலந்துரைகளை மாத்திரம் வழங்க முடியுமே தவிர அவர்களை நியமிக்க முடியாது. அப்ப அதிகாரிகளை பொறுத்தளவிலே இப்ப அதிகாரிகளை நியமித்து தொடர்பான விலந்துரைகள் உதாரணமா நிர்வாக குழுவிலே அதிகாரிகள் நியமிக்கணும்னா இவங்க என்ன செய்வாங்க, ரகசிய வாக்கெடுப்பு எடுத்து ஒரு ஆளை தீர்மானிப்பாங்கன்னு நாங்க சொல்றோம். அப்ப இவங்களை யாருன்றதை இவங்க சொல்லலாம் வாயால வாக்கெடுப்பு. ஆனா அவரை அதிகாரியை இவரை போடுவது அவரை போடுற தீர்மானம் செய்யறது யாருன்னு பார்த்தா இங்க உள்ள காரியதர்சி, இங்க அதே போல தேச அதிபதி பெரிய தலைவர்கள், இவங்க தான் இதை தீர்மானிப்பாங்க. அப்ப இங்கேயும் இது குறைபாடா பார்க்கப்படும். அதிகாரிகள் நியமித்தோட விருந்தர்களை மாத்திரம் வழங்க முடியுமே தவிர அவர்களை நியமிக்க முடியாது. அப்ப நியமிக்கின்ற அதிகாரம் அது தேச அதிபதிக்கும் அந்த காரியதர்சிகளும் கூட தான் இது நடைபெறும். அப்ப அதால இதுவும் ஒரு குறைபாடா நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யலாம்டா இந்த நிர்வாக குழு சம்பந்தமான விடயங்களை விளையும் கொள்ளையில் சரியா. என்ன விஷயம் மண்டா பிள்ளைகள் முடிவா சொல்லிக்கிறேன். நேற்று நாங்க ரெக்கார்டிங் போட்டோம், வந்துக்கிட்டு அது ரெக்கார்ட் ஆகலை. அந்த விஷயத்த நான் தனிப்பட உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ் மாதிரி செஞ்சு உங்களுக்கு நான் ரெக்கார்டா அனுப்பிடுங்க சரியா. பார்த்துக்கொள்ளுங்க சரியா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச்.